ஒரு பெரிய ஆக்டரோ யாரையாவது ஸ்டாக் பண்ணிருக்கீங்களா? நிறைய பேர் முக்கியமான வேலையா அதான் பண்ணிட்டு இருக்கேன். Hi Mali, I'm Krishnan. I'm coming from Chennai. I love you. யாருக்கிட்டையாவது உங்களோட பொய்யான வயசை சொல்லியிருக்கீங்களா? Yes. சரி, உங்க வயசு என்ன? அது சீக்ரெட் சொல்ல மாட்டேன். அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன். நானும் அந்த ஆக்டரும் வந்து ஒரு மூவில ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகே. இது நல்லா இருக்கே. விஜய் கிருஷ் வந்து கரண்டா யாரை லவ் பண்றீங்க? இது வரைக்கும் யாரையும் பண்ணல யோசி. லைக் நீங்க ஓகே சொன்னீங்கன்னா நான் வேணா உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறேன். அதான் நான் உங்ககிட்ட மார்னிங்ல இருந்து ஒன்று சொல்லணும்னு தான் கால் பண்ணிட்டே இருந்தேன். ஹலோ. ஐ லவ் யூங்க. இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆகட்டும், இந்த பிரச்சனை வந்துட்டு சினி இண்டஸ்ட்ரியில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம் ஏதாவது இருக்கா? எந்த மாதிரி சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு ஆக்சுவலி. ஸோ யாரும் வெளியில சொல்ல மாட்டாங்க, பட் ஸ்டில் வந்து அது ஹேப்பனிங்காக தான் இருக்கு. அதுக்கு ஒரு எண்டு அப்படின்றது வந்து இல்லவே இல்லை. ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு FP சினிமாஸ் எக்ஸ்க்ளூசிவ். அண்ட் எஸ், ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவஸ்ரீ ஃப்ரம் மர்மர் அவங்க தான் இருக்காங்க. ஸோ வெல்கம் பண்ணலாம். ஹாய். ஹாய், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ மர்மர் நடிச்சிருக்கீங்க, அதுவும் பேயாவே நீங்க தான் வந்திருக்கீங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. பிகாஸ் வந்து ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் இருந்துச்சு, அதுவும் காட்டுக்குள்ள அப்படின்னும் போது ஒரு ட்ரெயின்ட் எக்ஸ்பர்ட்ஸோட கைடன்ஸில். ஸோ எல்லாமே சேஃப். அண்ட் நீங்கள் தான் சொல்லணும் எப்படி இருந்துச்சுன்னு. பார்த்தோம், நல்லாவே இருந்தது. அண்ட் அந்த மேக்கப்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும் இல்லையா? யா, ஸோ செல்டன் ஆர்டிஸ்ட் அவங்க தான் வந்து மேக்கப் பண்ணியிருந்தாங்க. மேக்கப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெவர் ஹேவ் ஐ எவர் தான் விளையாட போறோம். நான் ஒவ்வொரு கொஸ்டினா உங்ககிட்ட கேட்க போறேன், நீங்களும் அந்த கொஸ்டினுக்கு பட்டு ஆன்சர் பண்ண போறீங்க. ஓகேவா? யா, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ். நெவர் ஹேவ் ஐ எவர் யார்கிட்டயாவது உங்களோட பொய்யான வயசு சொல்லியிருக்கீங்களா? எஸ். ஒய் மீடியால இருக்கும், எப்படி சொல்லாம இருக்கும்? ஸோ மீடியால இருக்கறனால வயசு மாத்தி சொல்லிடலாம், அப்படி ஏதாவது இருக்கா என்ன? எல்லாருமே அப்படிதான். என்ன நீங்க சொல்றீங்க? நானும் அப்படி இல்லைங்க, நானும் உண்மையை நான் சொல்லிடுவேன். சரி, உங்க வயசு என்ன? அது சீக்ரெட் சொல்ல மாட்டேன். அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. அண்ட் அடுத்ததா, நெவர் ஹேவ் ஐ எவர் டெக்ஸ்டட் டு அ ராங் பர்சன். தப்பா யாருக்கா டெக்ஸ்ட் பண்ணிட்டு ஐயோ அப்படின்னு மொக்க வாங்கியிருக்கீங்களா? நிறைய பேர். ஏன் நைட்டு 12 மணிக்கு மேல உட்காந்து டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, முக்கியமான வேலையா அதான் பண்ணிட்டு இருக்கேன். அழகா இருந்தா அறிவு சுத்தமா இருக்காதுன்னு பாத்தியா? என்ன பண்ணுவேன், ஏதாவது ஒரு விஷயம் பார்த்துட்டேன் அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருவேன். ஓகே. அது ஒரு ஹேபிட் இருக்கும். எடுத்துட்டு அவங்களுக்கே அனுப்பிடுவேன். அனுப்பிட்டு அதுக்கப்புறம் யோசிப்பேன், ஐயோ நம்ம அவங்களுக்கே அனுப்பிட்டோம் அப்படி சொல்லிட்டு. பட் தேங்க்ஸ் டு வாட்ஸ்அப் ஃபீச்சர், அதனால வந்து டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் கொடுத்துட்டு அமைதியா இருந்துருவேன். இந்த நெவர் ஹேவ் எவர்ல லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் என்ன அப்படின்னா, நெவர் ஹேவ் எவர் யாராவது வந்துட்டு இந்த சோஷியல் மீடியால இன்ஸ்டால ஒரு பெரிய ஆக்டரோ யாரையாவது ஸ்டாக் பண்ணிருக்கீங்களா? அது சீக்ரெட், அது சொல்ல முடியாது. பரவாயில்ல, சொல்லுங்க. சரி, ஓகே, ஸ்டாக் யாரு பண்ணன்னு சொல்ல வேணா, என்ன பண்ணிருக்கீங்க? இந்த மாதிரி நம்ம டெக்ஸ்ட் பண்ணிருப்போம்ல, ரேண்டம் டெக்ஸ்ட் பண்ணிருப்போம். என்ன பண்ணிருக்கேன்னா, ஸோ நானும் அந்த ஆக்டரும் வந்து ஒரு மூவில ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ அதனால அவர் வந்து ஸ்டோரி போட்டேன். ஸ்டோரி பண்ணி அவரும் ரியாக்ட் பண்ணாரு. ரியாக்ட் பண்ணிட்டு திருப்பி 10 மினிட்ஸ்க்குலாம் அந்த ரியாக்ஷன் இதுக்கு போயிடுச்சு. பேசிட்டு இருக்கீங்க பாரு, இது நல்லா இருக்கே. சும்மா ஜெனரல் டாக் தான். சரி, அப்படி அவ்வளவுதான். அதுக்கு யாருன்னு சொல்லிட்டு எங்களுக்கு பெட்டரா இருக்கும்ல. யாருன்னு சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் ஏதாவது ரிசம்பிளன்ஸ் இப்படி இருப்பாருங்க, அது சொன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க எல்லாருக்கும். சோ எஸ், நெவர் ஹேவ் எவர் வந்து நல்லபடியா முடிஞ்சுச்சு. அண்ட் அடுத்தபடியா வந்துட்டு இங்க ஒரு பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுல ஸ்பெஷலா ஒரு ஐட்டம் எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி பாருங்க, டைஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த கேம் செக்மெண்டோட என்ன கான்செப்ட் அப்படின்னா,
உங்களுக்கும் வந்து ஒரு சான்சஸ் இருக்கு, எனக்கும் சான்சஸ். 2 பேருமே இந்த டைஸை உருட்டி போடுவோம். யாருக்கு அதிக நம்பர் வருதோ அவங்க வந்து யாரை வேணா கொஸ்டின் கேட்கலாம். இஃப் இன் கேஸ் அந்த கொஸ்டினுக்கு வந்து இல்லை நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னா ஏதாவது ஒரு டேரும் செய்யணும். ரெஃப்யூஸ் பண்ணவே கூடாது. ஓகேவா? போலாமா? ரெடியா? ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? எடுங்க. முதல்ல எனக்கு சூனியம் வச்ச மாதிரி இருக்கு. நான் வேணா ஆட்டத்தை கழிச்சு மறுபடியும் ஆடுவோமா? நோ சீட்டிங். நீங்க வந்து என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். தயாராக இருக்கிறேன். விஜே கிருஷ் வந்து கரண்டா யாரை லவ் பண்றீங்க? எப்படி கேக்குறாங்க? இது சொல்லுமா? ஓகே, சோ இது வரைக்கும் யாரையும் பண்ணல யுவஸ்ரீ. லைக் நீங்க ஓகே சொன்னீங்கன்னா நான் வேணா உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுறேன். இது லிஸ்ட்லயே இல்லையே. இந்த தடவையாவது நான் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். என்னால முடியல, நானே மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ரெடியா? ரெண்டு சேம். ஓகே, டை ஆனதுனால பரவாயில்ல. சரி, நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணீங்க, அதனால நான் क्वेश्चन கேக்குறேன். சோ இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிருக்கீங்களா? இந்த ஒரு ப்ராஜெக்ட் எதுக்கு நான் எடுத்து நடிச்சேன், தேவலாம பண்ணிட்டனோ அப்படின்னு ஏதாவது யோசிச்ச ஒரு மூவி இல்ல ஏதாவது ஒரு சீரியல்ஸ் இருக்கா? இல்ல அப்படி எதுவும் யோசிச்சது இல்ல. எதுவுமே இல்ல. இல்ல எதுவுமே. ஏன்னா எல்லாத்துலயும் ஒரு லேர்னிங்ஸ் இருந்தது. சோ அதனால அந்த மாதிரி எதுவும் யோசிக்கல. ஓகே, சோ கஷ்டப்பட்டாலும் ஏதாவது ஒரு லேர்னிங் இருக்கு, அதனால அந்த மாதிரி எதுவும் நினைக்கல. தப்பிச்சிட்டாங்க. அவ்வளவுதான். இது வந்து நான் வின்னர் இல்லன்னு தெரிஞ்சிருச்சு இந்த ஃபர்ஸ்ட். வெற்றிகரமா முதல் தடவை நான் வந்துட்டு விளையாண்டு ஜெயிச்சிருக்கேன். உண்மையா ஜெயிச்சிருக்கீங்க? இல்ல ஜெயிச்சிருக்கேன் அப்படி மட்டும் சொல்லணும். விளையாண்டு உண்மை அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஜெயிச்சிருக்கேன். ஓகே, எஸ். என்ன கேள்வி அப்படின்னா, ஃபேமஸான செலிபிரிட்டி கூட ஒரு லாங் டிரைவ் போகணும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்தா யார் இந்த செலிபிரிட்டி, எங்க கூட்டு போவீங்க? ஃபேமஸான செலிபிரிட்டி அப்படிலாம் எதுவும் யோசிச்சது இல்லையே. யோசிச்சதுன்னா அப்புறம் டேர் கொடுப்பேன். இல்ல சீரியஸாவே யோசிச்சது இல்ல. அது எனக்கு தெரியாது, நான் டேர் கொடுப்பேன். எப்படி சொல்றது? எனக்கு தேவை பதில். இந்த பதில்லாம் இல்ல, யாராவது ஒருத்தரோட பேர். நயன்தாரா மேம். நயன்தாரா மேம் கூட்டு லாங் டிரைவ் போய் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்பா. ஓகே, எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறாங்க அண்ட் ஃபேமிலியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ எப்படி இந்த டாஸ்க்லாம் மல்டி டாஸ்கிங்லாம் அவங்க பண்ணுறாங்கன்னு நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு ஃபியூச்சரில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஃபைனல் ரவுண்டுக்கு வந்தாச்சு. அந்த ஃபைனல் ரவுண்டுக்கு முன்னாடி இது வந்து இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நான் சொல்லிடுறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கேம் செக்ஷன் இருக்கு. என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சில மீம்ஸ் எல்லாம் நான் காட்ட போறேன். அந்த மீமோ இல்ல அந்த எமோஜியோ நான் காட்ட போறேன். அந்த மாதிரி நீங்க ரியாக்ஷன் ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுக்க போறீங்க. ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் ரொம்ப ஈஸி தான், பார்த்து பத்திரமா நீங்களே பண்ணிடலாம். வடிவேல் சாரோடது ரொம்ப ரொம்ப எப்பிக்கான நிறைய ரியாக்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னடா மூஞ்சி இது? அண்ட் அடுத்ததா தோம் 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 தோம். இந்த கேமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் லாஸ்ட் கேமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் ஒரே மாதிரி தான் இருக்க போது. என்ன அப்படின்னா, அதுக்கு டைஸுக்கு பதிலாக எங்க கார்ட்ஸ் வச்சிருக்க போறேன். ஸோ நீங்களே வந்துட்டு ஒரு கார்டு எடுங்க. எஸ், நீங்களே வந்து ஏதாவது ஒரு கார்டு எடுத்து வைங்க. ஓகே, ஸோ ஹார்ட்ல 5, ஹார்ட் இன் 5. இப்போ உங்களுக்கு பாதி கார்டு இருக்க போது, என்கிட்ட பாதி கார்டு இருக்க போது. நமக்கு யாருக்கு ஃபர்ஸ்ட் 5 வருதோ அவங்க வந்து கொஸ்டின் கேட்கலாம். ஓகே. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஜூஸும் உங்களுக்கு பிடிச்ச ஜூஸ் தான், கேரட் லைம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஓகே, ரெடி. சோலி முடிஞ்சுச்சு. இனி உங்களோட கார்டு என்ன காட்டுங்க. 7. சரி, நீங்க சொல்லுங்க. லைம் ஜூஸ் குடிக்கிறீங்களா இல்ல கேரட் ஜூஸ் குடிக்கிறீங்களா? லைம்லயே போறேன். லைம்லயே போறீங்களா? ஓகே, ஒரே கல்ப் அடிச்சிரணும், யோசிக்க கூடாது. இது லைம் இல்ல, போய் சொல்றீங்க. இல்ல குடிங்க குடிங்க. கமான் யோசி, உங்களால முடியும். பச்சை மிளகா, சில்லி சாஸ். ஓகே, சோ உங்களுக்கான முதல் கேள்வி என்ன அப்படின்னா, யுவஸ்ரீயோட ஃபர்ஸ்ட் கிஸ் எப்ப, யார் கூட?
இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின்லாம் கேட்டிங்கன்னா எப்படி பதில் சொல்றது? முதல் முத்தம். டேர்னா திருப்பி இதே எடுத்து குடிக்கணுமா? ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா நீங்க டேர் பண்ண தேவையில்லை. டேரே போலாம். ஏதாவது ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு லவ் டயலாக சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க. லவ் டயலாக். ஐயோ டக்குன்னு கேட்டிங்கன்னா வராதே. டைம் எடுத்துக்கோங்க, பரவாயில்ல. ஹாய் மாலினி, ஐம் கிருஷ்ணன், ஐம் கமிங் ஃப்ரம் சென்னை, ஐ லவ் யூ. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சது. அதுக்கப்புறம் Escape. இதுக்கும் நீங்களே வந்துட்டு ஒரு கார்டு எடுத்துருக்கேன். என்ன கார்டு வேணா. அப்பதான் நானே தோத்து போவேன்ல. அது எனக்கு தெரியாது. ஸோ எஸ், குயின். நான் தான் வின் பண்ணுவேன். குயின் எடுத்திருக்காங்க. குயின் வின் பண்றாங்களா பார்க்கலாம். நான் தான் வின் பண்ணுவேன். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. கார்டு போடுவோமா? ஓகே, ரெடி? அவ்வளவுதான், சோல் முடிஞ்சு. ஸோ அகைன் வெற்றி எனதே அப்படிங்கிற காரணத்தினால நான் தான் கேள்வி கேட்பேன். ரெடியா? ஆனா அதுக்கு முன்னாடி ஜூஸ் குடிக்கணுமே. கேட்டாதானே? கேட்கவே இல்லை. குடிக்கணுமே. ஏன் குடிக்கணும்? நான் தானே வின் பண்ண, அப்ப நீங்க தான் குடிக்கணும். ஐயோ, இதுக்கே போகும். டொமேட்டோ சாஸ். ஆமா ஆமா, சூப்பர். இது கொஞ்சம் பெட்டர் தான் அதை விட. அப்ப ஃபுல்லா குடிச்சிருங்க. குடிங்க. கர்மா. யோஸ்ரீயோட salary என்ன? கரண்டா வந்து சீரியல்ல வந்து 7,000 கிட்ட வாங்கிட்டு இருக்கேன் per day. அண்ட் மூவில வந்து 10,000 per day. கரண்டா. பரவாயில்லையே, நிறைய பேர் salary சொல்ல மாட்டாங்க, நீங்க ஓப்பனா சொல்லிட்டீங்களே. சொல்றதுல என்ன இருக்கு? தெரியும் மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள்ஸ்க்கு. ஓகே. என் மொபைல் பாஸ்வேர்டே தெரியும், அதனால அவங்களே ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. அதனால ப்ராப்ளம்ஸ் இல்ல. அடுத்தது தேர்ட் क्वेश्चनக்கான தேர்ட் கார்டு. நீங்க எடுத்துறீங்களா இதையும்? இல்ல, நான் எடுத்தா நான் தோத்து போயிடுறேன், நான் வேண்டாம். சரி, ஓகே. 6. ஓகேவா? ஓகே, பார்க்கலாம். பாத்ரூமா? பாருங்க, 6 அது பாதி. இருமா, இன்னும் வரல, இருமா. அதோ அவ்வளவுதான், வந்துருச்சுமா. ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் நடிச்ச ஒரு மூவில இவங்களுக்கு பதிலா நான் நடிச்சிருந்தா கூட நல்லா நடிச்சிருப்பனே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ண ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் நேம் இருக்கு, சொல்லலாம். ரீசெண்டா நான் பண்ண போற ப்ராஜெக்ட் என்னன்னு சொன்னாதான் எங்களுக்கு தெரியும். பட் அது சொல்ல முடியாதே. அப்ப நீங்க டைரக்டர் ரெடியா இருக்கீங்களா? ஐயோ, ஹர்ட் பண்ண கூடாது யாரையும் ஹர்ட் பண்ண கூடாது. உங்க போன்ல இருந்து யாருக்காவது ரேண்டமா கால் பண்ணி லவ் யூ சொல்லிட்டு போனை கட் பண்ணிருங்க. ஏன் கால் பண்ண, எதுக்கு கால் பண்ண அப்படின்னு யாருக்கும் சொல்லக்கூடாது. ஓகேவா? ஹலோ. ஹலோ. என்ன பண்றீங்க? உங்களுக்கு தான் கால் பண்ணேன், நீங்க எடுக்கவே இல்லை. மார்னிங்ல இருந்து உங்களுக்கு நிறைய தடவை கால் பண்ணியிருந்தேன். நீங்க இன்ஸ்டாகிராம்ல நம்ம 2 பேரும் பேசியிருந்தோம்ல, அத நான் உங்ககிட்ட மார்னிங்ல இருந்து ஒன்னு சொல்லணும்னு தான் கால் பண்ணிட்டே இருந்தேன். ஐ லவ் யூ. ஹலோ. ஐ லவ் யூங்க. சும்மா நல்லா இருந்ததா? அப்பா, எனக்கு ஏங்க ஸ்வெட் ஆக வைக்கிறீங்க? இந்த தடவை நீங்க கார்டு கொடுங்க, நான் எடுக்கிறேன். யார் ஜெயிக்கிறேன்னு பாப்போம். இப்போ நான் தோத்து போறதுக்கா? ஏங்க இப்ப நீங்க தாங்க கொடுக்க போறீங்க, நான் எடுக்க போறேன். பாப்போம். ஓகே ஐயா, 8. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு 8 யாருக்கு ஃபர்ஸ்ட் வருதோ அவங்க வந்து கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? போலாமா? இப்போ பயந்துட்டேன் ஒரு நிமிஷம். இங்க பாருங்க, 8. ஐயோ, 7 எல்லாம் வருது, 8 வர மாட்டேங்குது. வின் பண்ணிட்டேன். கொஸ்டின் என்ன கொஸ்டின் சொல்லுங்க. இல்ல ஃபர்ஸ்ட் குடிச்சிருங்க, அதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். குடிக்கணுமா? எதை குடிக்கணும்? அது இது ஓகே, இது ஓகே. இதுவா? கர்மா. நான் வேற குடிக்கும் போது கூட எனக்கு இப்படி மூஞ்சி மாறினது இல்லை.
ரொம்ப நல்லா இருந்துச்சா? வாவ் சூப்பரா இருந்தது. இந்த மாதிரி ஒரு ஆர்கானிக்கான ஜூஸ் நான் இங்கே குடிச்சதே இல்ல. அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? ஓகே சரி, இப்போ உங்க क्वेश्चनக்கு போலாமா? நீங்க இப்போ ஒர்க் பண்றீங்களா இந்த ஆபீஸ்ல? ஆமா. உங்களுக்கு யாரை பிடிக்காது, ஏன்? சரி ஓகே, நான் டேர் எடுத்துக்கிறேன். டேர் தானே? உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தங்களுக்கு கால் பண்ணி லவ் யூ சொல்லுங்க. பேசி ஆகணுமா? எடுத்துறாதே. ஐயோ, கவிதை சொல்லி ப்ரப்போஸ் பண்ணுங்க. ஐயே, நான் ப்ரப்போஸ் பண்றதே ஹலோ ஹலோ, எங்கப்பா இருக்க? வீட்லயா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நான் ஒன்று சொல்றேன், கேட்டுக்கோ. சொல்லணுமா? லவ் யூ. இல்ல லவ் கவிதை கவிதை சொல்லுங்க. லவ் யூ ஜாஸ்மின், லவ் யூ. இல்ல 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 நான் நிஜமா சொல்றேன், லவ் யூ சொல்றேன். இல்லம்மா, நான் வந்துட்டு சொல்லணும்னு இருந்தேன், அதுதான் சொல்றேன். லவ் யூ. ஓகே, உன் பாய் ஃப்ரெண்ட் கிட்டயா? டேரு தான் தாயி. இங்க ஆபீஸ்ல. தேங்க்யூ. அப்புறம் பேசிக்கிறேன் அதெல்லாம். பை. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக எனக்கு இருக்க ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆகட்டும், இந்த பிரச்சனை வந்துட்டு சினி இண்டஸ்ட்ரியில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம் ஏதாவது இருக்கா? இருக்கு. எந்த மாதிரி சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு ஆக்சுவலி. ஸோ யாரும் வெளியில சொல்ல மாட்டாங்க, பட் ஸ்டில் வந்து அது ஹேப்பனிங்காக தான் இருக்கு. அதுக்கு ஒரு எண்டு அப்படின்றது வந்து இல்லவே இல்லை. எல்லாமே பாசிட்டிவாக போகுது, செலக்ட் ஆகுறோம், டேலண்ட் இருக்கு, எல்லா இதுலையுமே செலக்ட் ஆனாலுமே எண்டு வந்து அதில் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ எங்கே சுற்றினாலும் கடைசி ஏன் சொல்லணும் அப்படின்னா நோ சொல்ல கற்றுக்கணும், அவ்வளோதான் நான் சொல்வேன். ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் நோன்ற அந்த ஒரு வார்த்தை ஸ்டாப் பண்ணிங்கன்னா இது ஸ்டாப் ஆகும் அப்படின்னு என்னோட நம்பிக்கை, அவ்வளோதான். ஓகே. ஸோ அது எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சா கன்ஃபார்மாக இது இனிமேல் மூவ் ஆகுமான்றது டவுட் தான். சூப்பர். அதாவது எப்படி சொல்கிறது, ரொம்ப சூப்பரான ஒரு பதில். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் வந்து நோ சொல்கிறதுக்கு பயப்படுறோம். அந்த ஒரு பிரச்சனை தான் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ இஃப் தே ஆர் போல்ட் டு சே எஸ், எல்லாமே ஒரு விஷயம் மாறும். அண்ட் டேஸ் இன்னைக்கு இந்த இன்டர்வியூ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஆல் ஓவர் ஃபன்னாகவே முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி ஃபன்னாக இருந்ததா? ஜூஸ்லாம் சூப்பராக இருந்ததா? ஓகே. இதே மாதிரி நான் வேணா ரெண்டு ஜூஸ் பார்சல் கட்டி வீட்டுக்கு அனுப்பிட்டா? கண்டிப்பா. அதை வந்து உங்களுக்கு தான் கொடுப்பேன் ஃபர்ஸ்ட். தேங்க்யூ. எனிவே இன்னைக்கு சூப்பராகவே போயிடுச்சு. அண்ட் ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரம் விஜய் கிறிஸ், சைனிங் ஆஃப். டாடா பை.